ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் அதுக்கு இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் உடனே பொரியல் செய்யாமல் ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே ட்ரையாக விட்டுட்டு பொரியல் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். வளவளப்பு தன்மை எதுவுமே இருக்காது. இப்போ அடுத்ததாக பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு லைட்டாக வெடிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லா வெண்டைக்காயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் குக் பண்ணால் போதும், நமக்கு பொரியல் ரெடி ஆயிரும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன். இந்தளவு குக் ஆகிருக்கு. வெண்டைக்காய் பொரியல் மூடி வச்சு குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மூடி வச்சு குக் பண்ணும்போது மூடியில் இருக்க தண்ணி பட்டு வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை அதிகமாயிரும். இப்போ வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப நல்லா குக் ஆயிடுச்சு. வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை எல்லாமே போயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான இந்த வெண்டைக்காய் பொரியலை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.